सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा वाद्यवासी serial Vasi प्रभो गणपते परिपूर्ण वर्माये प्रभो गणपते परिपूर्ण वर्माये प्रभो गणपते परिपूर्ण वर्माये प्रभो गणपते परिपूर्ण वर्माये प्रभो गणपते गणपते गणपते
सद्गुरु महाराज की जय। सुंदर राम वो पागल राम, सुंदर राम वो என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காரனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காரனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காரனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை
पार्वती पतये बोला नाथा उमापते शंभो शंकर पशुपते बोला नाथा उमापते शंभो शंकर पशुपते बोला नाथा उमापते शंभो शंकर पशुपते बोला नाथा उमापते शंभो शंकर
बोल राजा रामचंद्र भगवान की भजो रे भैया राम गोविंद भजो रे भैया राम गोविंद भजो रे भैया 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 राम गोविंद भजो रे भैया राम गोविंद भजो रे भैया राम गोविंद अयोध्यावासी राम राम जगन्नंदन राम राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 गोविंद भजो रे भैया राम गोविंद भजो रे भैया राम गोविंद भजो रे भैया भजो रे भैया राम गोविंद
राधा मुकुंद मुरलीधरानंद चंद्र हरे मधुसूदन गोकुलेन्द्र ஓணம் சரியை பரம் முக்திதானங்கள் சித்தனையும் கடந்தாரும் இங்கே ஓணம் சரியை பரம் முக்திதானங்கள் சித்தனையும் கடந்தாரும் இங்கே முடிவினை சொன்னதை பாரும் இங்கே முடிவினை சொன்னதை பாரும் முந்தை குழலூரும் சிந்தை போலாலும் வந்திருந்து தடம் பாடும் முந்தை குழலூரும் சிந்தை போலாலும் வந்திருந்து தடம் பாடும் அந்த வானவரும் நான கூடும் நன்றாய் வாய் திறந்து உறக்க பாடும் வெகு ஆனந்தமாய் தாளம் போடும் ஆஹா இது ஒன்றே போதும் ஆஹா இது ஒன்றே போதும் வானவரும் நான கூடும் வந்திருந்து பதம் பாடும் அந்த வானவரும் நான கூடும் நன்றாய் வாய் திறந்து உறக்க பாடும் வெகு ஆனந்தமாய் தாளம் போடும் ஆஹா இது ஒன்றே போதும் அனல் கண்ட மெழுகென்று உருகி கலந்திங்கு ஆனந்தத்தலை பாரும் அனல் கண்ட மெழுகென்று உருகி கலந்திங்கு ஆனந்தத்தலை பாரும் கோவிந்த கோவிந்த ராதா முகுந்த முரளிதரானந்த சந்திர ஹரே மதுசூதன கோகுலேந்திர எங்கள் बोल वृंदावन विहारी लाल की जय. கர்நாடக சங்கீதத்துல முக்கியமான கீர்த்தனங்கள் கனமான கீர்த்தனங்கள் முழுக்க தெலுங்கு பாஷையில சம்ஸ்கிருத பாஷையில தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் வெயிட் உள்ள பாஷைன்னா கன்னட பாஷையில இருக்கு. பிராச்சீனமான நம்முடைய கர்நாடக சங்கீதத்துல ஒரு குறை என்ன அப்படின்னா தமிழ் பாஷையில வெயிட்டான கீர்த்தனங்கள் இல்லாம இருந்தது ஒரு காலத்துல. நம்முடைய பாஷையில அந்த கீர்த்தனங்களை முதல்ல இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு கொடுத்த மகான் 2 பேர். கோபாலகிருஷ்ண பாரதியாரும் ஊத்துக்காடு வெங்கடகவியும். அந்த 2 பேருடைய கீர்த்தனங்கள் வந்துதான் இந்த கர்நாடக சங்கீதத்தை பூர்த்தி பண்ணினது தமிழ் பாஷையில. பெரிய வித்வான் கச்சேரி பண்ணாலும் ஒரு ஊத்துக்காடு சாகித்யம் பாடினாதான் நிறைவு பெறும். அந்த அளவுக்கு தமிழ் பாஷையில லலிதமான இனிமையான கீர்த்தனங்கள் நிறைய இருக்கு. எல்லாம் அவர் பாவத்தில இருந்து பாடின கீர்த்தனங்கள். எந்த பாவத்தில இருந்து ஊத்துக்காடு பாடினார் அப்படின்னா அவர் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்காத பிரம்மச்சாரி, கடைசி வரையில் பிரம்மச்சாரி. சொந்த கிராமம் அவருக்கு ஊத்துக்காடா இருந்தாலும் அவர் பெரும்பகுதி வாழ்நாள்ல கழிச்சது முழுக்க மன்னார்குடியில தான். மன்னார்குடி ராஜகோபாலன்றதான் அவருக்கு ஈடுபாடு அதிகம். அந்த மன்னார்குடியில இருந்து கோவில்ல கூட அவர் பாடிட்டு இருக்க மாட்டார். கோவில் பக்கத்துல ஒரு குளம், அந்த குளத்தங்கரையில படிக்கட்டுல உட்கார்ந்தபடி படிக்கட்டுல உட்கார்ந்தபடி குளத்து தண்ணீரை பார்த்து அழுதுண்டே பாடிட்டு இருப்பாராம். அவர் கோபாலன் சந்நிதியில கூட கிடையாது, குளத்தங்கரையில உட்காந்து பாடுவார். தஞ்சாவூர் மகாராஜாவினுடைய சபையில நாதஸ்வர வித்வான், பெரிய வித்வான் ஒருத்தர் கச்சேரி பண்ணினார். ஊத்துக்காடு சாகித்யத்துல ஜதி எல்லாம் நிறைய வரும் நடுப்புல.
அவன் ஆச்சரியமா இப்படி ஒரு ஒரு கீர்த்தனம் வாசிச்சத்தை கேட்ட ராஜா, இது யாரோட சாகித்யம்னா ஊத்துக்காடு மகாகவியோட சாகித்யம். அவரே பாடினதான், அவரே பாடினதுதான். இல்ல சாகித்யம் மாத்திரம் எழுதுவா, சில பேர் பாட தெரியாது, சாகித்ய கர்த்தாவா இருப்பா, ஆனா பாட்டு வராது. அவரே எழுதி அவரே பாடுவரான்னா இல்ல, அவர் பாடினதுதான். அவரை நம்ம சபைக்கு அழிச்சுன்னு நம்ம ராஜசபையில ஒரு தடவை கச்சேரி பண்ண சொல்றோம். அந்த வித்வான் சொன்னா அவர் வரமாட்டாருங்க. ஏன்னா அவரோடத்த கேட்கறதா இருந்தா நாம அங்க போகணும். எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னா கூட பாட மாட்டார், அவர் கிருஷ்ணனுக்காக மாத்திரம்தான் பாடுவார். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு சொல்லி கொடுத்தாரா? உனக்கு எப்படி தெரியும்? அவர் இந்த குளத்தங்கர படிக்கட்டுல உட்கார்ந்து அழுதுண்டே பாடுவர், பின்னாடி இருந்து குறிப்பு எடுத்துட்டு நாங்கெல்லாம் பாடுறோம், நாங்க வாசிக்கிறோம். ராஜாவோட வினயம், அவன் நேரா அவர் தரிசனம் பண்ண வந்துட்டான் மன்னார்குடிக்கு. குளத்தங்கரையில உட்கார்ந்து அவரை குளத்தை பார்த்துட்டு அழுதுண்டே பாடின்னு இருக்கார். கீர்த்தனங்கள்லாம் முடிஞ்சு அவர் கரையேறும்போது ராஜா சேவிச்சா, பார்த்தாலே தெரியுமணும், உங்களுக்கு ஒரு கனகாபிஷேகம் பண்ணிருப்பேன் எங்க சபைக்கு வந்தான்னு எல்லாரையும் சொல்லிட முடியாதுன்னு. சில பேருடைய வைராக்கியத்தை பார்த்தாலே நம்ம மனசு மாறி போயிடும். அவர் பார்த்து கனகாபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் அவனால. கண்ணு கண்ணீருமா கேட்டா, உங்களுக்கு ஏதாவது நான் சேவை பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? அப்ப ஊத்துக்காடு வெங்கடகவி சொன்னார், வெளியில் கேட்கலையா? எதுவுமே கேட்கலையா? கேக்குறதா? சரி, கொஞ்சம் வேணா ரைஸ் பண்ண, குறைச்சலா இருக்க, கொஞ்சம் கூட்டுங்க. இது ஸ்பீச்சா இருந்தா தெரியாது, பஜனையா இருந்தா கொஞ்சம் வால்யூம் கூட இருந்தா தான் தெரியும். தாரதாரியா கண்ணீர் விட்டு உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? அப்ப அவர் சொன்னார், உனக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒண்ணு பண்ணு. தினசரி ராஜகோபாலனுக்கு நிவேதனான பிறகு மத்தியான வேளையில ஒரு பட்ட சாதம் நான் உயிரோடு இருக்கிற பிறகு எனக்கு தரா மாதிரி நீ ஏற்பாடு பண்ண போறோம். அந்த நிலையில இருந்துதான் அவர் பாடியிருக்கார். கடைசி வரையில் ஆகாரத்துக்கு வழி இல்லை அவருக்கு. ஆனா அவருடைய பாட்டை பாடுறவாள்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கார். அவர் அந்த நிலையில தான் இருந்தார். அவர் கீர்த்தனங்களா தானே பாடியிருக்காரு. அவர் பஜனை மாதிரி நாமாவளியும் ஒன்று பாடியிருக்கார். அந்த பாட்டு தான் இப்ப நான் பாடின பாட்டு. இதுக்கு ராகம் கிடையாது, நாமாவளி. அவர் பண்ண ஒரே நாமாவளி தான், பாக்கி எல்லாம் கீர்த்தனங்கள் தான். இது முழுக்க நமக்கு நம்மோட நிலைய அழகா சொல்ற கீர்த்தனம். நாமாவளி ஆனா கூட நாமாவளியா இருந்தா கூட அதுலயும் நிறைய உபதேசமா சொல்ற. உபதேசம்ங்கிறது கூட பிராக்டிக்கல். அது இதுன்னு சொல்லி விசாரங்கள்லாம் பண்ணி கடைசியில யமதர்மராஜாவோட பாசத்துக்கு நீ ஆளாகாதேங்கிறார். அதெல்லாம் அந்த விசாரமே வேண்டாங்கிறார் இவர். அது மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, காலட்சேபோ நகர்த்தவியாக. சாகும் காலத்தினை சொல்லி நேரத்தில் பாதியை கனவென்று விட்டு விடாதே கண்ணா. அதனால டயத்தை வேஸ்ட் பண்ணாத, முழுக்க முழுக்க நல்ல காரியமா பண்ணின்று. கண்ணால் அவன் ஊரு நாடு, நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு. இரு கையாலே காலங்கள் போடு, நன்றாய் காலால் அட ஒன்று நாடு. அந்த காலம் வந்தால் நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. இதுதான் விளையாட்டு மாதிரி இருக்கும். இவர் சொன்னதுதான் சத்தியம்.
முகுந்த லிங்காலய தரிசனே திரிசௌ தத்பிருத்ய காத்திர ஸ்பரிசேங்க சங்கமம்னு அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் பாகவதத்துல சொல்லும் போதும் அம்பரீஷனுக்கு பகவத் கோவில்ல இருக்கிற மூர்த்தியை தவிர ஒண்ணுமே தெரியாதுங்கிறார். கண்ணால மூர்த்தியை தான் பாப்பனா. முகுந்த லிங்காலய தரிசனே திரிசௌ. கண்ணால் அவன் நூறு நாடு, நல்ல பண்ணால் அவன் பூகள் பாடு. பகவன் நாமம் சொல்லணும், கீர்த்தனம் பாடணும். இரு கையாலே தாளங்கள் போடு. அது மாத்திரம் போராது, நன்றாய் காலால் அடவொன்றியாடு. அடவுன்னா ஜதி, தாளம் தப்பாம ஜதியோட டான்ஸ் பண்ணுங்கிறார், ஆடுங்கிறார். நன்றாய் காலால் அடவொன்றியாடு. இப்படி ஆடிண்டே இருக்கும் போது ஒரு கால் யமதர்மராஜா வந்துட்டு அழிச்சுன்னு போறதுக்கு. வயசு முடிஞ்சுடுத்து, ஆயுசு முடிஞ்சுடுத்து. தர்மராஜா வரான். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. நீ பஜனை பண்ணிட்டே இரு. ஒரு கால தர்மராஜா வந்துட்டான்னா அவன் கையில தாளத்தை போடுன்னா. தாளம் போட்டா பஜனை பண்ணிட்டு இருந்தா பயந்து போயிடுவாங்கிற அர்த்தம் இல்ல. ஏன்னா அஜாமிளோபாக்கியானம், அஜாமிள பகவான் காப்பாத்துறாரோனோ, பகவான் நாமம் காப்பாத்துறதோனோ. அவனை ஒண்ணும் பண்ண முடியாம யமதர்மராஜாட்ட போயிடுறான் யமபடர்கள். தர்மராஜா கேட்கிறான், நீ ஏன் அஜாமிளனை அழிச்சுன்னு வரலையான்னு. அங்கதான் போனோம், ஆனா நாராயணான்னு விட்டான். கடைசியில யாரோ 4 பேர் வந்தா, பெருமாள் மாதிரி பகவத் பார்ஷதர்கள் 4 பேர் வந்தா வைகுண்டத்திலேருந்து. அவன் நாம மகாத்தியத்துல எங்களுக்கு உபதேசம் பண்ணி விட்டுட்டு போங்க, விட்டுட்டு வந்துட்டோம்னா. உடனே தர்மராஜா சொன்னா, நல்ல வேளை விட்டுட்டு வந்தேளே, மீறிந்து நீங்க அவனை கொண்டு வர முயற்சி பண்ணிருந்தா நம்ம யமலோகமே இடிஞ்சு போயிருக்கும்னா ஆகும். பாகவத அபச்சாரத்துல பேருக்கும். நல்ல வேளை விட்டுட்டு வந்தேளே. இப்படி தர்மராஜா தானே ஹெட். அவர் சொன்ன உடனே யமபடர்கள் கேட்கிறான், நீங்களும் ஒவ்வொருத்தரா அழிச்சுன்னு வர அனுப்புறேன். நாங்க போறதேல இவனை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி நாராயணன் நாராயணன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நம்ம டிபார்ட்மெண்டே வேஸ்ட்ன்னு ஆகும். சிவனேன்னு நாமும் ஜாலரா எடுத்துன்னு பஜனை பண்ண போயிடலாமே. அப்பதான் தர்மராஜா சொல்றான், நீ சொல்றது ஈஸிடா, ஆனா எல்லாருக்கும் சொல்ல வராதுடாங்க. இவ இது புண்ணியத்தினால சொல்லிவிட்டான் நாராயணான்னு. எல்லாருக்கும் சொல்ல வந்துருமா நாராயணான்னு. இந்த நாமத்தோட மகாத்மியம் எல்லாருக்கும் புரியாதுடா. தர்மராஜா சொல்றான், 12 பேருக்கு தான்டா நாம மகாத்மியம் தெரியும். பகவன் நாம உயர்ந்ததுங்கிறது 12 பேருக்கு தான் புரியும். இவாளுக்கு தான் பாகவத தர்மம் புரியும். ஸ்வயம்பூ பிரம்மாவுக்கு தெரியும், நாரதா நாரத பகவானுக்கு தெரியும், சம்புகு பரமேஸ்வரனுக்கு தெரியும், சனத்குமாரருக்கு தெரியும், கபிலவாசுதேவனுக்கு தெரியும், மனுவுக்கு தெரியும், பிரகலாத சுவாமிக்கு தெரியும், ஜனகனுக்கு தெரியும், பீஷ்மருக்கு தெரியும். மகாபலி சக்கரவர்த்திக்கு தெரியும், எனக்கு தெரியும். 12 பேர் பரம பாகவதால் இல்ல யமதர்மராஜா ஒத்தனம். அதனால இதை உயிரை கொண்டு போற ஒரு முரட்ட ஆசாமின்னு நினைச்சுக்க கூடாது. 12 மகாபாகவதால ஒத்தன் தர்மராஜா. அதனால நீ பஜனை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கால் அவ வந்துட்டான்னா, இந்த தாளத்தை நீ கொடுத்தேன்னா அவர் பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவார், பரம பாகவதர்ங்கிறார். அந்த காலம் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த சந்திரா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகல கண்ட பிந்தாவரானந்த கோவிதனா போரி சொல்றார். அப்புறம் சொல்றார், நித்தியம் அனித்தியம் பரத்வம் வசித்வம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சாஸ்திரம். நித்தியம் அனித்தியம் நித்தியானித்திய வேதாந்த சாஸ்திரம். பரத்வம் அஷ்டாங்க யோகங்கள், அதனால கடக்கக்கூடிய சித்திகள். இது மாதிரி நாள் முழுக்க பிரவச்சனம் பண்ணினாலும் என்றென்றும் புரியாது பாப்பா
என்னத்த புரிய போறது? அதுவா தப்பி நீ சொன்னாலும் பார்க்க நேரம் எனக்கு இப்போ அதை கேட்கறதுக்கோ அதுக்கோ டைம் கிடையாது. பின்ன எனக்கு என்னோட காரியம் என்னன்னா, எங்கள் நீலமலர் கண்ணன் நாமத்தை பாடும் ஆனந்தத்திற்கு இதில்லை இப்போ. இதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் டைம் இல்ல. நாமம் சொல்றதுக்கு உள்ள அதுல உள்ள ஆனந்தம் இருக்கே, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இந்த நேரம் தகும் என்று சொல்லு. நல்ல சந்தர்ப்பம். நெஞ்சில் அவன் 100 கொள்ளு. பல கோடி பழவினை தள்ளு. எத்தனை கஷ்டங்கள் உனக்கு, வினைகள் உனக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் இப்படி பக்தி பண்ணினா அத்தனை ஓடி போயிடும் ஒண்ணு விட்டு. பல கோடி பழவினை தள்ளு. இன்னும் கூட ஒரு தரம் சொல்லு. கண நேரத்தை கூட வீணடிக்காமல் எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு சொல். கொஞ்சம் டைம் இருந்தா கொஞ்சமாவது சொல். ஏன் சொல்லணும்னா, கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு. இப்ப நான் பாடுறேன், நீங்க திருப்பி பாடுறேன். எத்தனை கோடி கொடுத்தா அது கிடைக்கும்? ஒரு நாயா பிறந்தா நாமம் சொல்ல முடியுமா? பன்னியா பிறந்தா சொல்ல முடியுமா? மாடா பிறந்தா சொல்ல முடியுமா? மனுஷனா பிறந்தா தானே சொல்ல முடியும். இதுக்கு எத்தனை கோடி கொடுத்தா இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கும்? கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு. அதுக்கு மேல சொல்றார், நமக்கு பண்ணின புண்ணியம் முழுக்க இங்க பலிச்சது. ஜென்ம ஜென்மமா நாம பண்ணிருக்கிற புண்ணியங்கள்லாம் பலிச்சது. யாருக்கு பலிக்கும்? பாட கிடைத்தது 1 1 2 3 4 5ங்கிற அர்த்தம். பாட கிடைத்தது 1 என்ன? வாய். வாய் தானே பாடு, வாக்கு. பாட கிடைத்தது 1. அடுத்தது 2. தாளம் போட கிடைத்தது 2. பாட கிடைத்தது 1. தாளம் போட கிடைத்தது 2. கூடும் கரணங்கள் 3. வேதம் கோடி என பாடும் 4. இந்த குற்றமற்ற சுகம் மற்றவர்க்கு சொன்ன கொள்ளைதான் போகாதோ என்று. அருமையான இடம். பாட கிடைத்தது 1. வாக்கு. நரஜன்ம பந்தாக நாளிகையிருவாக கிருஷ்ணாயன பாதகே. நரஜன்ம பந்தாக நாளிகையிருவாக கிருஷ்ணாயன பாதகே. மனுஷ ஜென்ம தாசர் சொல்றார் புரந்தரதாசர். மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கேடா. எதுக்கு பகவன் நாமம் சொல்லணும்? எதுக்கு பஜனை பண்ணணும்னா, இது நாய்க்கு கேட்க தெரியுமா? பன்னிக்கு கேட்க தெரியுமா? இந்த வார்த்தையை மாட்டுக்கு கேட்க தெரியுமா? உனக்கு தானே கேட்க தெரியுது. உனக்கு பேசுற சக்தி இருக்கிறதுனால தானே கேட்கிற. இந்த சக்தியை உனக்கு கொடுத்தா மாதிரி உன்னை நாயா பிறக்க வைக்காமல் அதுக்கு தாண்டா பகவன் நாமம் சொல்லணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோபால கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோபால கிருஷ்ணா. இப்பதான் சொல்லிட்டே இருக்கணும். இந்த பாட்டை எதுக்கு தானே ஆரம்பிச்ச? தாளம் போட கிடைத்தது 2. நீ அந்த வாசி கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா. தாளம் போட கிடைத்தது 2. 2 கையை கொடுத்திருக்கானே பகவான். அதனால பகவான் நாமம் சொல்லும் போது இப்படியே சினிமா பாக்குற மாதிரி உட்காரக்கூடாது. சரீரம் சேரணும், திரிகரணமும் சேரணும், உடல் பொருள் ஆவி மனசு வாக்கு காயம் சேரணும். சேர்ந்தாதான் பூர்ணமான பெனிஃபிட், பிரயோஜனமே. அப்பதான் முதல்ல மனசு சேரணும். நான் ஏதோ பாடிட்டு இருப்பேன், நீங்க ஏதோ வாயால சொல்லக்கூடாது. டேப் ரிகார்டர் மாதிரி சொல்லக்கூடாது, சிடி பிளேயர் மாதிரி சொல்லணும். சிடி பிளேயர்ல இந்த பஜனை போட்டா அதுவும் பாடும்,
அதுக்கு ராமரை தெரியுமா, கிருஷ்ணன் தெரியுமா, பாண்டுரங்கனை தெரியுமா, குருவை தெரியுமா, முருகனை தெரியுமா, சுவிட்ச போட்டா பாடும். அதுபோல நம்ம எதை பாடுறோம்னே தெரியாம பாடவே கூடாது. இந்த மூர்த்தியை பாடுறோங்கிற ஸ்மரணை நமக்கு இருக்கணும், மனசு ஈடுபடணும். அப்புறம் சொல்லணும், விசர்ஜலஜாம் யோதிதேன் வெட்கத்தை விட்டு நாம சொல்லணும். அப்ப மனசு சேர்ந்து கொடுத்து, வாக்கும் சேர்ந்து கொடுத்து, உடம்பு சேரணுமே. நான் இப்ப சொல்றது எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்ல, பின்னாடி இருக்கிறவர்களுக்கு சேர்த்துதான். தாளம் போடும்போது நீங்க போடுறேன் எனக்கு காதுல விழுறது, கீழே போட்டு பிரயோஜனமே இல்லை. நாம போடுறது எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு தானே அப்படியே பாஸ் ஆயிட்டு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இறக்கிக்கோங்க, நான் சொல்லும்போது தூக்கலாம். பல பேருக்கு முதுகு கூட சொரிஞ்சுக்க முடியாது, கை இதுக்கு பின்னாடி போக மாட்டேங்கிறது. ஏன்னா சரியானபடி இந்த ஜாயிண்ட் எல்லாம் நாம யூஸ் பண்ணாததுனால அது பிடிச்சிரும். இதை நீங்க சரி பண்ணிக்கணும்னா ஒரு பிசியோதெரபிட்ட போனேன்னா ஒரு வேலைக்கு 500 ரூபாய் சம்பாவனை பண்ணணும். அவர் ஏதோ சரி பண்ணி அப்புறமா உங்களை அந்த பார்ட்டை கரெக்ட் பண்ணுவார். இப்ப நான் ஒரு 3 நாள் எனக்கு சம்பாவனையே பண்ண வேண்டாம். நீங்க இது தர்மமான ட்ரீட்மெண்ட், இது இலவசம். அது நீங்க பண்ண வேண்டிய காரியம் இப்படி தட்ட ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா இதுல உள்ள ட்ரபிள் எல்லாம் சரியா போயிடும். கையில உள்ள இந்த ட்ரபிள் எல்லாம் சரியா போயிடும். கை தட்ட ஆரம்பிச்சுட்டோம். இப்ப நாமம் சொல்லிட்டே தட்டணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. இந்த கடைசி வரையில் இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிறவா சொன்னா இந்த மண்டபமே கிட்டுக்கிட்டு ஆடும். பாதி ஒரு 30% தான் பிரதித்வனியே வருது எனக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. இப்ப மனசு கிருஷ்ணன் நினைக்கணும், கையும் தாளம் போடணும், வாயும் பகவன் நாம சொல்லணும். இந்த 3 திரிகரணம்னு பேர். இது 3 சேரணும். நமக்கு பாட கிடைத்தது 1, தாளம் போட கிடைத்தது 2, கூடும் கரணங்கள் 3, வேதம் கோடி என பாடும் 4. இந்த குற்றமற்ற சுகம் மற்றவருக்கு சொன்ன கொள்ளைதான் போகாதாயுண்டு. இது பகவன் நாமத்தை கோடின்னா கோடின்னு அர்த்தம் இல்ல, கோடிக்கணக்கான நாம பிரபாவத்தை வேதம் சொல்றது. அந்த வேதம் 4. இப்படி சுத்தமான பவித்திரமான இந்த பகவன் நாமத்தை நாம சொல்லி நீங்க திருப்பி சொல்லி இந்த சத்சங்கம் லபிச்சதுன்னா கொள்ளைதான் போகாதோ 5. இந்த குற்றமற்ற சுகம் மற்றவர்க்கு சொன்னால் கொள்ளைதான் போகாதோ. கொள்ள போக 5. அது எங்க அந்த 5 என்னன்னா பஞ்சமகா பாதகங்கள் போயிடும். பகவன் நாமன் சொன்னா பஞ்சமகா பாதகங்களும் போயிடும்னு. நமக்கு பாட கிடைத்தது 1, தாளம் போட கிடைத்தது 2, கூடும் கரணங்கள் 3, வேதம் கோடி என பாடும் 4. இந்த குற்றமற்ற சுகம் மற்றவர்க்கு சொன்னால் கொள்ளைதான் போகாதாயுண்டு. கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரா நந்தகந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்தா எங்கள் கோலாகல
கதை ஆரம்பிக்கல, உங்களை பஜனை பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த பேச்சு இத்தனை நேரம். நீங்க இன்வால்வ் ஆகணும்னு நாமத்தையும் வெக்கத்தை விட்டுட்டு சொல்லணும், தாளமும் போடணும், பண்ணினா என்ன கிடைக்கும்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு தான் இந்த 10 நிமிஷம். இனிமே அபங்கம் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பம். போலா புண்டலி கவரத அறிவிட்டலே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க
बोल पंडरी
दुर्लभं त्रयमेवैतद् दैवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார்